கூட்டம் நிரம்ப வரணும். வந்த கூட்டம் எல்லாமே வாட்டம் இல்லாம செல்லணும். சாமி மேல நாட்டத்தோட செல்லணும். அந்த மாதிரி சாமி செஞ்சு கொடுக்கணும். வேண்டிக்குவோம். திருச்சி தம்பலம். எம்பெருமான் சிவகவி மணிநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. பெரிய புராணம் ஆனாயன புராணம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய செய்திகள் இருக்கும் அதுல. இசை சம்பந்தப்பட்ட அத்துணை செய்திகள் நிறைய இருக்கும் அதுல. அது பக்தி டிவி யூடியூப்ல நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம். நிறைய செய்திகள்லாம் இருக்கும். அது கடல். அவர் அந்த கடலிருந்து வந்த ஒரு துளி தான் அடிநாயன். இந்த துளியும் கொஞ்சம் மாசுடைய துளி தான். இது கொஞ்சம் தெளிந்து வரணும். உங்களுடைய சார்புனால தெளிந்த துளியாக ஒலியாக வரணும்னு உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இகத்தும் வரத்தும் இனியவர்கள், ஈரில்லா பெரும் திருவுடையார்கள், இங்க இருக்கிற அத்துணை அடியார்கள். அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு. உள்ள இருக்கிற சாமி படமாடும் கோயில், இங்க கூடியிருக்கிற அடியார்கள் நடமாடும் கோயில். அதான் சேக்கிழார் பெருமான் சொன்ன அருமையா, ஈரில் பெரும் திருவுடையார், ஈரில் பெரும் திருவுடையார். சாமியை சொல்லும் போது சென்றடையாத திருவுடையானே என்று தேவாரம் சொல்லும். அடியார்களுக்கு ஒரு படி மேல், ஈரில் பெரும் திருவுடையார். ஆகவே தான் அடியார்களை வணங்க வேண்டும், இணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், வழிபட வேண்டும், அவரோடு இசைந்து வாழ வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஞான நூல்கள் பலவாறு எடுத்து ஏம்புகின்றன. நடைமுறையில கடைபிடிக்கிறது மிக மிக கடினமாக இருக்கின்றது. அடியார்களை பார்த்தோன்னே என்ன தோணணும்? பார்த்த உடனே கண்ட பொழுதே உயிர்ந்தேன், கண்ட பொழுதே உயிர்ந்தேன். திருவேத திருக்கோலத்தை கண்ட உடனே என்ன தெரியுமா வரும்? உயிரி வரும். அதுக்கப்புறம் நல்ல செய்தி வரும். கண்ட பொழுது உயிர். ஏன்? அவங்க அணிந்திருக்கிற திருநீர், குருத்ராட்ச மணிமாலை, சடாமுடி, இந்த திருவேட பொலிவிற்கு கண்ட உடனே என்ன வரும்? உயிரி வரும். பார்க்கிறவர்களுடைய உள்ளத்தை தூய்மை செய்யும். இருண்டு இருக்கிற உள்ளத்தை ஒளிமயமாக்கும். திருநீருக்கு அத்துணை சிறப்பு உண்டு. அதை சொல்ற நாயனார் பின்னாடி பார்ப்போம். பாட்டுக்கு வர கொஞ்சம் பாடலை சிந்திக்கணும். ஏன்னா தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாக்கு ஆற்றல் உடையன, மந்திர ஆற்றல் உடையன. அதை கொண்டு நம்ம சிந்தனை பண்ணணும். என்னுடைய தனிப்பட்ட வார்த்தைகள் எந்த பயனும் அளிக்காது. இது பசுக்கரணம். தெய்வ சேக்கிழார் பதிக்கரணம், முழுக்க முழுக்க பதித்தன்மையாக விளங்கக்கூடியது. அதான் நமக்கு புரியுற மாதிரினா முழுக்க முழுக்க சிவமாம் தன்மை உடையவர் தெய்வ சேக்கிழார். அதனாலதான் தெய்வ சேக்கிழார் என்று அடை புணர்த்தி சொல்றாங்க. ரெண்டு புலவருக்கு தெய்வங்கிற அடை. ஒன்னு பொதுமறை அருளிய, அதாவது திருக்குறள் அருளிய தெய்வ புலவர் வள்ளுவர். மற்றொருவர் சிறப்பு மறையாகிய திருத்தொண்டர் மாபுராணத்தை அருளி செய்த தெய்வ சேக்கிழார். இந்த ரெண்டு பேருக்கு தான் தெய்வங்கிற அடை புணர்த்தி சொல்லப்படுது. ஆகவே தெய்வ சேக்கிழார் திருவாக்கு கொண்டு நம்ம பார்ப்போம். சுந்தர பெருமான் மூலமான திருத்தொண்ட தொகையில சொல்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆயினும் அதை கொஞ்சம் பார்ப்போம். அதை பார்க்காம போகக்கூடாது. தொகை, வகை, விரி என்ற முறையில இருக்கும். எல்லா நாயனனுடைய புராணம் இப்படி இருக்கும். தொகை, வகை, விரி. நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கணும். இப்ப இங்கிருந்து பயணம் செய்யணும், இன்னைக்கு திருவமுது படைக்கணும், விளக்குக்கு எண்ணெய் வாங்கணும், பூ வாங்கணும், ஏன் வீட்டுல நல்ல மங்கள காரியமான கல்யாணம் பண்ணணும், வடகாப்பு பண்ணணும், வீடு வாங்கணும், எல்லாத்துக்கும் என்ன தேவை? ஒரு தொகை. அந்த தொகையை கொடுப்பதுதான் சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை பாடுனா, அந்த தொகையை பாடுனா நமக்கு என்ன கிடைக்கும்? தொகையும் கிடைக்கும், முகத்துல நல்ல புன் நகையும் கிடைக்கும், புன் நகையும் கிடைக்கும். யார்கிட்ட மட்டும் பகையும் இருக்காது. அதாவது அடியாருக்கு அடியார் அடியார் ஆகாக எவரிடம் பகை வராது. முகத்திலே நகைதான் வரும். வாழ்க்கையில உயரக்கூடிய தொகைதான் கிடைக்கும். ஆகவே எல்லோரும் திருத்தொண்ட தொகையை குறைந்தபட்சம் 2 முறை அல்லது 3 முறையாவது ஓத வேண்டும் என்பது இந்த கடை நாயனுடைய திருவடி பணிந்து செய்யக்கூடிய விண்ணப்பம். நீங்க சைவம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? உலகம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? அப்ப ஓதக்கூடிய திருத்தொண்ட தொகை ஓதிட்டே ஒரு முறை விட்டு ஓதிட்டேன் அப்படி சொல்லிடக்கூடாது. முற்றுதல் செய்யக்கூடியவர்கள் கூட இதை குறித்து கொள்ள வேண்டும். என்னுடைய தலையாய கடமை இது. காலையில் நான் செய்யக்கூடிய கடமை இது. என்னுடைய கடன். இரவு நேரத்தில் செய்வேன், மாலை நேரத்தில் செய்வேன் என்று திருத்தொண்ட தொகை ஓதக்கூடிய வழக்கத்தை, நியமத்தை அதை மேற்கொண்டு உறுதியோட வைத்திருக்க வேண்டும். அப்படி செஞ்சா நீங்க சைவ சமயத்துக்கு பெரும் சேவை செய்கின்றவர்கள். சமயத்துக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கும் பெரும் சேவை செய்கின்றவர்கள். தில்லை வாழந்தனர்தம் எடுக்கிறார் அல்லவா? சாமியே பாடி இருக்காரு. வேற எந்த திருமுறைக்கு அது கிடையாது. எதுக்கு உண்டு? திருத்தொண்ட தொகைக்கு தான். அதுலதான்
அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியே என்று சுந்தர பெருமான் ஆனாய நாயனாருடைய அருமையும் பெருமையும் தொண்டின் திறத்தையும் வியந்து நயந்து பணிந்து வணங்கி வாழ்த்தி புகழ்ந்து போற்றி அவரை துதித்து வழிபட்டு நமக்கு வழிகாட்டு அருள்கின்றார். இப்பேற்பட்டவர் ஆனானப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் ஈசருக்கே தோழர், 7 உலகத்தை ஏவல் கொள்ளக்கூடிய அந்த சிவனையே ஏவல் கொண்டவர், காவல் கொண்டவர், ஆவல் கொண்டவர், காவல் கொண்டவர் சுந்தர பெருமான். அவ்வளவு சிறப்பு சுந்தர அவருடைய திருத்தொண்ட தொகையிலே நாயனாரை பாராட்டி சீராட்டி கொண்டாடக்கூடிய சிறப்பு எம்பெருமான் ஆனாய நாயனார் இருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்திலே அத்துணை பேரும் குவிந்திருக்க வேண்டும். தமிழகமெங்கும் நிறைந்திருக்கிற அடியார்கள் எல்லாம் எங்கள் நாயகர் ஆனாயர் அவருடைய குரு பூஜை திருநாள் நாங்கள் அங்கே செல்வோம், எங்கள் விண்ணப்பத்தை சொல்வோம், பழைய வினையை வெல்வோம் என்று வந்திருக்கணும். இதை மனசுல வச்சுக்கணும். எதுக்கு சொல்லணும், புராணத்துக்குள்ள போக முன்னாடி சில செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டு பண்படுத்திக் கொள்ள வேண்டும். விளங்குது ஐயா? இசைத்துறையில் இருக்க அத்தனை பேரும் இங்க வரணும். எங்க வரணும்? பாடுறேன் சொல்றவங்க கூட, முற்றுதல் பண்றேன் சொல்றவங்க கூட இங்க வரணும். ஏன்? முற்றுதல் பண்றவங்க என்ன இசையிலே தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியாம அவர் ஒரு போக்குல பாடுறாங்க. இங்க வந்தா இன்ன பண்ணல, இப்படி பாடணும், இனிமையா பாடணும், நிதானமா பாடணுங்கிறத கத்து கொடுப்பான் இந்த நாயனார். ஆகவே இன்னைக்கு பன்னிசை திருவிழா என்று இங்க வந்திருக்கிறோம். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். இவங்க கூண்டிட்டே இருக்கணும். அடிநாயனம் வரல, அதனால என் பேரு மானங்கட்ட மாறின்னு பேரு சொல்லணும். இதெல்லாம் சபையறிய சொல்லணும். மாசம் அடிநாயன் வரணும், வந்து கும்பிடணும். பாட்டு பாடுற ஆர்வம் இருக்கு அப்படின்னா பாட்டு பாடுறவங்க எங்க வரணும்? நாயனார வரணும், வந்து வணங்கி வழிபடணும். அவர் அந்த நல்லிசை ஞானத்தை கொடுப்பார். என்ன ஞானம்? நல்லிசை ஞானத்தை கொடுப்பார். பாட்டு பாட என்னன்னே தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு ராகத்துல பாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அந்த நல்லிசை ஞானம் இந்த உயிருக்கு வரணும்னா என்ன செய்யணும்? நாயனார கும்பிடணும். எடுத்த இடத்துல இதான் வருது. எது? புல்லாங்குழல். 2 ஞானர் உண்டு. ஒருத்தர் யாழிசை வித்தகர், ஒருத்தர் புல்லாங்குழல் இசை வித்தகர். இது குரல் இசை, அது விரல் இசை. புல்லாங்குழல் என்பது குரல் இசை, யாழ் என்பது விரல் இசை. ரெண்டையுமே வச்சு குழல் இனிது யாழ் இனிது என்ப சொல்றாங்க திருக்குறள்ல. இந்த நாயனார் குழல் இருக்கு, அதுக்கு எந்த குழந்தை மழலை சொல்ல எடுபடாது. சிவபெருமானுடைய பேச்சு தான் எடுபடும், பன்னார் மொழியம்மை பேச்சு தான் எடுபடும். யாரோட இசைக்கு? இந்த நாயனார் பண்ணி நேர்மொழியாள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நாயனாருடைய புல்லாங்குழல் இசை சிவபெருமானே மயங்குறாரியா? உலகமே இயங்குது, சிவனே மயங்குது. அப்ப அவ்வளவு சிறப்பு நாயனோட இசை. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இசைங்கிற சொல்லு ஈ இகர சுட்டு, இச்சி சகர மெய், ஐ உயிர், இச் கூட்டல் ஐ சைன்னு வருது. என்ன வருது? இச்சி கூட்டல் ஐ சை. நடுவுல இச் ஐ இச்சை அப்படின்னு வருது. அப்ப விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது இசை. விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது யார் மேல? உலகத்தின் மேலே அல்ல, அல்ல, பரமபதியாகி சிவத்தின் மேலே விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது இசை. விளங்குதா ஐயா? இசை அப்படின்னா புகழ் அர்த்தம். ஈதல் இசைப்பட வாழ்தல், ஈதல் இசைப்பட வாழ். இசையில என்ன அர்த்தம்? புகழ். புகழ் புகழ் அடைந்தவருக்கு புகழ். அவ்வளவு சிறப்பு இசை. எழிசையாய் இசை பயனாய் என்னுடைய தேவாரம், சுந்தரபன் தேவாரம். நசையானை நாள் வேத தப்பாலானை நல்குறவும் தீப்பினியும் காப்பான் தன்னை இசையானை எண்ணிறந்த குணத்தான் தன்னை இடை மருதும் ஈங்கோயும் நீங்காது ஏற்றின். திரு ஆனைக்கா தேவாரம். இசை வடிவமா இருக்கிறார் சிவபெருமான். சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தர தமரர் பெம்மான் ஆனல் வெள் ஊர்தியாந்தன் மந்திரம் நமச்சிவாய் ஆக நீர் அணிய பெற்றார் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகிற்றன்றே. இவ்வளவு சாமவேதி ஆனல் வெள் ஊர்தியான், அவன் திருநாம மந்திரம் நமச்சிவாய். அப்படி சொல்லி இப்படி திருநீர் பூசணும். நமச்சிவாயம் சொல்லி திருநீர் பூசணுமா கத்துக் கொடுக்கிறார்.
பாட்டுக்குள்ள இன்னும் வரல, பாட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம பாட்டுக்குள்ள வரல, பாட்டுக்குள்ள வந்துட்டோம். அதுவே போதும். எல்லாம் தெரிந்த வரலாறு இருக்கிற கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம். இனி அந்த அலைமொழிகள் என்பது வெள்ளத்துக்கும் உண்டு, இசை வெள்ளத்துக்கும் உண்டு. அலைமொழிதல் என்பது ஆற்று வெள்ளத்துக்கும் உண்டு, ஏழிசை வெள்ளத்துக்கும் உண்டு, உயிர் உள்ளத்துக்கும் உண்டு. அலைபாயுதல், அலைமொழிதல். இப்ப இந்த அலை மலிந்து எங்க போச்சு? கைலாயத்துக்கே போயிடுச்சு. ஆயனருடைய புல்லாங்குழல் இன்னிசை அலை மலிந்து கைலாயத்துக்கே போய் சாமியை அழைத்துட்டு வந்துருச்சு. அதான் அலை மலிந்த புனல் மங்கை. புனல் என்பது ஆறு, மங்கை திருமங்கலம். சரியா? இனி திருத்தொண்ட திரு அந்தாதி ரொம்ப சிறப்புடையது. நம்பியாண்டார் நமக்கு சொல்லியிருக்கிறார். இது வகைப்படுத்தி சொல்லுவார். அவருடைய ஊரு பேரு, திருத்தொண்டின் திறம், இதெல்லாம் வகைப்படுத்துதல். தாயவன் யாவுக்கும் தாழ்ச்சடை மேல் தனி திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல் சீர்துளையால் பரவும் வேயவன் மேல் மணநாட்டு விரிப்புணல் மங்களக்கோன் ஆயவன் என்னை உவந்து ஆண்டு அருளினனே. அற்புதமா இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் தாய் ஈசர் தான். எல்லாரும் தாய் ஈசர் தான். அவர் தாய், நம்ம எல்லாம் செய். சொல்ல வேண்டும் அவன் புகழை இந்த வாய், இல்லை என்றால் இந்த உயிர் ஒரு நாய். சரியா இருக்கா? பார்த்துட்டே இருக்கார் நாகப்பட்டினம் அருள். என்னடா அடுக்குமுடியை காண வேண்டும். புராணத்தோட பல பேருக்கு அடுக்குமுடி தான் பிடிச்சிருக்கு. நான் புராணம் தான் பிடிக்கணும், புராணத்தை தான் பிடிச்சுக்கணும். எங்கேயுமே ரூபா நோட்டோட ஜெராக்ஸ் செல்லுபடி ஆகாது. ரூபா நோட்டோட ஜெராக்ஸ் செல்லுபடி ஆகாது. ஒரிஜினல் கொண்டு வாங்க. அதே மாதிரிதான் புராணம் தான் ஒரிஜினல், அதுதான் சாமியிட செல்லுபடி ஆகும். இனி கவனிங்க, தொல் சீர்னார். சாமியோட தொல் சீர் என்ன? பழமையான புகழ், பழமையான புகழ். சரியா? வேற நம்ம எப்படி பார்க்கிறது? அஞ்செழுத்து மந்திரமும் இறைவனுடைய பழமையான புகழ், பழமையான புகழ். சொல் தொல் சீர், தொல் சீர் கவனிக்கிறீங்களா? துளை, துளைக்கப்பட்ட புல்லாங்குழல். துளையால் பரவுதல், துதித்தல், வழிபடுதல். அதாவது புல்லாங்குழல் இசைத்து வழிபடுதல். வேயவன் புல்லாங்குழலை உடையவர். மேல் மலநாடு, கீழ் மலநாடு ஒன்று உண்டு, மேல் மலநாடு ஒன்று உண்டு. பாச்சிலாச்சரம் பகுதியில் இருக்கலாம் கீழ் மலநாடு என்று அறியப்படும். இங்கு இந்த பகுதியில் இருப்பதெல்லாம் மேல் மலநாடு என்று அறியப்படும். மணவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்ததுனால இது மழவர், அதனால மழபாடி என்ற பெயர் வந்தது. குல்லி மழவன் பாச்சிலாச்சரம் அரசாட்சி புரிந்தவர், சிற்றரசர். சோழ அரசர்கள ஒரு பிரிவினர், சோழ அரசர்கள் ஒரு பிரிவினர் மழவர் என்ற சிற்றரசர்கள். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது இந்த நாடு, அதனால மேல் மழநாடு. சரியா? விரிப்புணல், அவர் அலைவழிந்த புனல் நாடு, இவர் விரிப்புணல் நாடு. கவனிங்க. மங்களக்கோன், இந்த மங்களத்துக்கு ராஜா யாரு? ஆணையம். கோன் என்ன அர்த்தம்? ராஜா. சரியா? அரசர். நம்ம தலைவர் என்ற பொருள் கொள்ளணும். ராஜான்னு சொல்லாம இந்த திருமங்கல நகரத்துக்கு தலைவர் அவர். யாரு? எம்பெரும். அவர் நகரத்துக்கு மட்டும் தலைவர் இல்ல, நாடி வந்த நமக்கும் தலைவர், பாடி நின்று நமக்கும் தலைவர், பாடி நிக்கிற நமக்கும் ஆட்டத்தை ஓட்டும் தலைவர், இந்த கூட்டத்தை காட்டும் தலைவர், கூட்டத்துக்கு தேவையான கொடுக்கும் தலைவர். என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க. இன்னைக்கு வெளியில வருவாரு, வெளியில வரும்போது அதிகமா கருணை இருக்கும். கோயிலுக்குள்ள இருக்கிற கருணையை விட வெளியில வரும்போது அதிகமா இருக்கும். மூலவரோட உச்சவருக்கு கருணை ஜாஸ்தி. உச்சவரா வெளியில எழுந்து அருளி அவர் பவனி சாதிக்கும் பொழுது நீங்கள் என்ன வேண்டுமோ அத்தனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். ஆனா பிரார்த்தனை செய்யும் போது கை குவித்திருக்க வேண்டும். கை குவித்திருந்தால் தான் அவர் அஞ்சேல் என்று அபயகரம் அளித்து அள்ளி அள்ளி கொடுப்பார். சின்னத்தோர் அடுத்தது பெரிய பங்களா கட்ட போறார். அந்த பங்களால எல்லாம் அடியார அழிக்க போறார். கேட்டா 236 அடியாரம்பார். என்ன கூட சொல்றீங்க? ஆமா, 224 கணக்கு பண்ண, 224 போனதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட 12 பேர் கூட வந்திருக்காங்க, 12ஆம் திருமுறை மாதிரி. ஆனா 236 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. யாரு? சின்னத்துறை ஐயா துறை, சின்னத்துறை அவர் இல்லத்துல அன்பிலப்பான்னு பேரு. குற்றாலப்பா, அன்பிலப்பா, நாகப்பா, சுருக்கி நாகப்பான்னு வச்சிரு நாகப்பட்டினத்தை. அவர் கூட வருவார், அவர் பேர் பாகப்பா, நண்பர். சரியா?
மாடு விரைப்போலி சோலையின் மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடி பாட்டு. இதுவும் ஓசை எடுக்கிற பாட்டு. எது? அறிவாட்ட நாயனார். அங்க என்ன எழுது? கமரில இருந்து ஓசை எழுதான். விடேல் விடேல் அப்படின்னு ஓசை எழுது. அதே மாதிரி அடுத்த புராணமும் ஓசையில தான் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி வருது பாருங்க புராணமும். முன்னிலை கமரே ஆக முதல்வனார் அமுது செய்ய சென்னலின் அரிசி சிந்த செவிபுற வடிவின் ஓசை அந்நிலை கேட்ட தொண்டர் அடியினை தொழுது வாழ்த்தி மன்னும் ஆணாயர். என்ன ஆணாயர்? மன்னும் நிலை பெற்று இருக்கக்கூடியவர் ஆணாயனாயனார். இங்க இருக்காரு பாருங்க. எத்தனை வருஷம் போயிருக்கோம் யோசிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. 2000-ஆ 3000-ஆன்னு தெரியல. அவ்வளவு பழமையானவர் யாரு? நாயனார். ஓல்ட் இஸ் கோல்டு. நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் நாயனார். மனச தினசரி பாட்டாச்சு ஒன்று அடினா ஒரு பாட்டு சொல்லிடுவேன், ரொம்ப சொல்ல மாட்டேன். அந்த அந்தாதி பாட்டு ஒன்று சொல்லிடுவேன். அலைமலிந்த மணிக்கணும் தாயவன் யாவுக்கும் தாழ்ச்சி அந்த ஒரு பாட்டு சொல்லிடுவேன். பிரார்த்தனை பண்ணிக்குவேன், பசுக்காக பண்ணிக்குவேன். கொஞ்சம் இசைஞானத்தை கொஞ்சமாச்சும் கொடுங்க, இந்த நாய்க்கு பிச்சை போடுன்னு கேட்டுக்குவேன். கேட்டா ஆனா அதே மாதிரி எல்லாரும் கேட்கணும். தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் வரணும். பண்டிசை பாடுறாங்க விளங்குதா சாமி, இசையை பத்தி தெரியும், இல்லாட்டி தெரியாது. திவ்யான சம்பந்தப்பட்ட கேட்கலாம். இது ஒரு சிறப்பதிகாரி இசைக்கு. இசைக்குன்னு சிறப்பதிகாரி வரும். மண்ணும் அறிந்தவா வடுத்தல் விட்டேனார். எனக்கு தெரிந்த அளவு சொல்ல முற்படுறேன் அப்படிங்கிற அசைக்காம அடக்கமா பேசுறாரு பாருங்க. இப்ப கேட்கிறார். மாடு விரைப்போலி சோலையின் வளர்மாதி வந்தேற சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்தேற நீடு வளர்த்தது மேன்மட நாடு என்னும் நாடு. அவர் சந்த இசைக்கின்றவர். அதனாலே சந்த பால் அமைச்சிருக்கார் ஆசிரியர் பெருமான். சந்த இசை அதனால பாட்டு எப்படி இருக்கு? சந்தத்துல வருது பாட்டு. மாடு விரைப்போலி சோலையின் வான்மதி வந்தேற சூடு பரப்பி அப்படி வருது பாட்டு. விளங்குதா? மாடுனா பக்கம் அர்த்தம். இவருடைய தொழில் என்ன? மாடு மேய்ப்பது, பேணுவது, காப்பது. இதெல்லாம் அவருடைய தொழில், குலத்தொழில். ஆகவே மாடுங்கிற வார்த்தையில தொடங்குறார். இங்க மாடுனா பக்கம் அர்த்தம். மாடுனா பக்கம், மாடுனா செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க இந்த ஊருக்கு வந்தவங்களுக்கு செல்வம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்கும், மங்களம் கிடைக்கும். மங்களத்துக்கு அத்தனை பேருக்கு மங்களம் கிடைக்கும். திருமணம் ஆகாத ஆடவரம் தான் திருமணம் நல்லபடியா நடக்கும். கார்த்தி வர சொன்ன உடனே அவர் திருமணம் நடக்க போகுது. திருமணம் ஆகாத பெண்மணிகள் இருந்தா அவங்க நல்லபடியா திருமணம் ஆகும். அந்த திருமணத்துக்கு ஆணையாளரே வருவாரு, வந்து மொய் வச்சுட்டு போயிருப்பாரு. பேரு மறைஞ்சிருக்கும். யாரும் பார்த்தா கணவனை வந்து சொல்வார், யாம் தான் ஆணாயர் அப்படின்பார். மொய் எவ்வளவா இருக்கும்? 1 கோடி இருக்கும். அது கூட ஒரு தெருக்கோடியில் இருந்திருப்பாரு. மொய் 1 கோடி இருக்கும். அடுத்த குரு பூஜை பிரம்மாண்டமா இருக்கும். வீதிதோறும் நீட்டின் ஒளி விலங்கு மேவு பதிங்கிற மாதிரி தோரணமும் வாழை மாவிலைகளா இருக்கும். எங்க தவத்தூரை வரை இருக்கும். இந்த பகுதி தோல்கட்டு வரை இருக்கும். அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு போவாரு. மங்களம் முருகன், திருமுருகன். பல பேருக்கு திருமணம் ஆகணும், விரைவில் திருமணம் ஆகணும். வர பெண்மணி வந்து எப்படி இருக்கணும்? கண்மணி மாதிரி இருக்கணும். பெண்மணி சைவ வழி துணையா இருக்கணும். அது மாதிரி குற்றாலய வீட்டுல அவங்க வீட்டுல நல்ல மங்கள வாழ்வு அமையணும். பல பேர் இருக்காங்க. பேர் எவ்வளவு இருக்க சொல்றேன். தனபாலுக்கு சொல்லிட முடியாது. தனபாலு வீட்டுல எல்லாரும் சைவமா வரணும். அவங்க குடும்பத்துல அத்தனை பேருமே. அதே மாதிரி லோகநாதன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. அவர் எங்க எதிர்பார்த்து இருக்காருன்னு தெரியல. பார்த்திருக்காரா பார்க்காம இருக்காருன்னு தெரியல. அவருக்கு ஏற்ற மாதிரி சாமி செஞ்சு கொடுக்கணும். இப்படி பல பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த சமயத்தில் வேண்டிக்கிறது நல்லது. ஒரு பதிவு பண்ணிடணும், ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி பண்ணிடணுங்க. அன்பில் கார்த்தியாகும் நல்ல மனவாழ் அமையணும். வினோத் பாபு, மதுரை வினோத் பாபு ஐயாவுக்கு நல்ல மனவாழ் அமையணும். அரகர அரகர ஏற்கனவே திருமணம் ஆனவங்க நல்ல ஒற்றுமையா இருக்கணும். கருத்து ஒருமித்து நல்ல சிவபணி நல்லா செய்யணும். கணவன் மனைவியாக சேர்ந்து. அன்பில் கார்த்தி அவருக்கும் நல்லபடியா, அந்த அன்பில் இந்த அன்பில் 2 பேர் இருக்காங்க. 2 கார்த்தி தனித்தனியா நல்லபடியா திருமணம் ஆகணும். அரகர செந்தில் ஐயா அவருக்கு நல்லபடியா திருமணம் ஆகணும். வேற யாரா இருக்கு? அங்க முத்துவேல் அவருக்கு நல்லபடியா திருமணம் ஆகணும். பல பேருக்கு நாங்க நிறைவு இருக்க சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. இந்த கோயில பதிவாயிருச்சுன்னு நமக்கு அருள் பண்ணுவார் சுவாமி. வர மனைவி நல்லபடியா வருவா. வரும்போதே வாழ்த்திட்டே வருவா. யார? வரதும் பொத்தால் வாழ்க வாழ்கன்னு வருவா. இல்லாட்டி புடிச்சு பாடாப்படுத்தி எடுத்துருவா. அந்த மாதிரி வரக்கூடாது. எங்க கோயிலாவது இதை பேசாம இருங்க, வேலையை பாருங்க அப்படின்பா. இதை கல்யாணம் நல்லபடியா சாமி அருளா நடந்துச்சு வச்சுங்களேன். எப்படி இருக்கும் மனைவி? என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கு, எந்திரிங்க கோயில் போடும்பா. அப்படி இருக்கும் பொண்ணு. புரியுதா? பொண்ணு எப்படி இருக்கும்? கண்ணு மாதிரி இருக்கும். பாலசுப்ரமணியம் அது மாதிரி வாழ்க்கை அமோகமா இருக்கணும். யாருங்க? பாலாவுக்கு லாலாலான்னு இருக்கணும். பாலாவுக்கு வாழ்க்கை லாப்பாயிலே வரக்கூடாதுல. புரியுதா? சங்கியமா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருப்பதில் விண்ணப்பம் வச்சிடணும். இங்க சோலைகள்ல நில
அடர்த்தியா இருக்கு, உயரமா இருக்கு. நிலவு வந்து தவளக்கூடிய அளவுக்கு சோலை உயர்ந்து இருக்கு. சரியா? சூடு பரப்பிய பண்ணை வரம்பு நெற்போர்கள் அது குறித்து இருக்கிற இடத்துல சுரும்பு ஏறுதான். என்ன ஏறுது? சுரும்பு. சுரும்பு என்ன அர்த்தம்? வண்டு, அது ஏறுது. அடுத்தது ஈடுபெருக்கிய போர்களின் பண்ணை வரம்புல பூக்கள்ல ஈடுபெருக்கிய போர்களின் மேகம். இதுதான் குவியல், நெற்குவியல். அதுல மேகம் இழைத்து ஏறுதான். என்ன ஏறுதான்? மேகம். மேகம் வந்து அந்த நெற்குவியல்ல ஏறுது. மேகம், வண்டு, நிலம். இதுல வர காரணம் என்ன? மண்ணுலகம், பொன்னுலகம், விண்ணுலகம் மூணும் வந்துருச்சு. எங்க? பொன்னுலகம், மண்ணுலகம், விண்ணுலகம். இந்த மூணும் எங்க வந்துருச்சு? திருமங்கலத்துக்கு வந்துருச்சு. அந்த அளவு சிறப்பு. நீ அடுத்த போயிருவோம். நீடு வளர்த்தது மேல் மழநாடு என்னும் நீர்நாடு. சோழ நாட்டுடைய ஒரு பகுதி. சோழ நாட்டுடைய ஒரு பகுதி. ஒரு ஆறு உண்டு. அந்த ஆறு பேரு பல்குனி ஆறு. சரிதானே? நல்ல மாத்தாம பேரு வித்தியாசமா இருக்குல்லவா? நமக்கு தெரிஞ்ச காவேரி, பொன்னி தான் ரொம்ப இனிமையா இருக்கு பார்க்கவே, கேட்கவே. அப்புறம் வைகைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க மதுரையில. அப்புறம் கங்காவுக்கு இப்போ நண்பர்களும் போயிட்டு வந்தாங்க. சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ. அடுத்த பாட்டு போயிடுவோம்ப்பா. மேன் மழநாடு எனும் நீர்நாடு. நாட்டோட பேரை சொன்னார், நாட்டோட வளத்தை சொன்னார். நாடு, நாட்டின் வளங்கள் இதெல்லாம் பேசப்படுது. அதுல குறிப்பால பல செய்திகள்லாம் சொல்ற ஆசிரியர் பெருமான். அடுத்த பாட்டு போவோம். நீவி நிதம்ப உலத்தியர் நெய்க்குழல் மைச்சூழல் மேவி உறங்குவ வெண்சிறை வண்டு விரைக்கஞ்ச பூவில் உறங்குவ நீர் கயல் பூமொழி தேமாவின் காவின் நறுங்குளிர் நிழல் உறங்குவ கார்மேதி. அப்பா அற்புதமா இருக்கு இதெல்லாம். பூல கயல் மீன் உறங்குதான். எதுல? நீர் தடாகம். அதுல இருக்க பூக்கள். அதுல என்ன உறங்குது? ஏசி ரூம்ல தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கு. எது? கயல் மீன்கள் பூக்கள்ல தூங்குது. அந்த அளவுக்கு வளமா இருக்கு, நலமா இருக்கு. சரி, வண்டெல்லாம் எங்க உறங்குது? வண்டு பெண்களுடைய கூந்தல்ல. அது ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. எதுல? பெண்களுடைய கூந்தல்ல பூக்கள் நிறைய இருக்கு. அதுல வண்டுகள் உறங்குதான். நீர் தடாகத்துல பூக்கள்ல கயல் மீன்கள் உறங்குதான். சோலைகள்ல எருமைகள் உறங்குதான். இப்ப நமக்கும் உறக்கம் வந்துடும் நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. இத்தனை காரணம் என்ன? நாயனாரோட இசை. அதாவது இசை மயக்கி தாலாட்டு பாடுவது போல இந்த உயிரினங்களுக்கு உறக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எவ்வளவு அற்புதம் பாத்தீங்களா பாட்டு? ஒரு பாட்டு கேட்டா என்ன ஆவாங்க? தூக்கம். எத்தனை பேர் தூக்கம் வரல? தூக்கம் வரும். படுத்தா தூக்கமே வரல சாமிக்கிறான். அத்தனை பேருக்கு உறக்கம் வரும் நாயனோட இசையை கேட்டா. சரி, இசையெல்லாம் கேட்க முடியல, வேற என்ன கேட்கறது? அவர் திருவடியை போற்றி சொன்னாலே போதும். எந்த டாக்டர்டையும் போயிடாதீங்க. தூக்கம் வராதவங்க மாத்திரை எதிர போடாதீங்க. எங்க வரணும்? ஆனா என்ன வந்து வேண்டிக்கோங்க. நிம்மதியா தூங்குவீங்க. காலையில 5 மணிக்கு எந்திருப்பீங்க. நைட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? யாரும் வந்து கதவை தட்டப்பட 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாரு. ஏமாங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம சிவாய வாழ்க ஆனந்தாள் பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. யாரு மகன்? திருநெல்வேலியில ஒரு மகான். நீ அடுத்த பாருங்க. காவின் சொல்றேன்னா வன்னிலை. இதுல பெண்கள், அதாவது உழவு பெண்கள் உடுக்கிற உடையோட அமைப்பு, அவங்களுடைய கூந்தல் கருகருன்னு இருக்கு. அதெல்லாம் சொல்றாங்க. உழவு பெண்கள் என்று லேசா நினைச்சிடாதீங்க. அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. கூந்தல்லாம் இலக்கணப்படி இருக்கும். உழைப்பாங்க நல்லா. அப்படிலாம் சொல்றாரு. யார? உழவு பெண்களை மட்டமான நினைச்சிடக்கூடாது அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. பெண்களுக்கு பெண்களை யாருக்கு ஓட்டு போடணும்? செக்காபுரம் ஓட்டு போடணும். அவர் நமக்கு பாட்டு போட்டிருக்காரு, நம்ம அவருக்கு ஓட்டு போடணும். விளங்குது ஐயா? நீ வன்னிலை வள்ளல். இந்த ஆற்றல் அர்த்தம் உகைப்ப எழுந்த மரக்கோவை. இது மரங்களை சுத்தி கரும்புகள் அரைக்கிறாங்க அந்த காலத்துல. அது ஒரு விதமான இந்திரமா இருக்கு. பன்முறை வந்தெழு எழும் ஓசை பயின்ற முழக்கத்தால் அன்ன மருங்கு உரை தன்குறை வாவி அதன்பாலை கண்ணல் அடுமுகையால் முகில் செய்வ கருப்பாலை. இந்த முகில் வருதான். என்ன வருது? முகில் வருது. எதனால? கரும்ப ஆலைகள்ல அரைப்பதனால சத்தமும் கேட்குது, அதுல புகை எழுது. அந்த புகை எப்படி இருக்கு? மேகமூட்டம் போல இருக்கு. அதுல எழுகின்ற இறைச்சல் எப்படி இருக்கு? இடிமுழக்கம் மாதிரி இருக்கு. இப்ப அழகா இருக்கு பாத்தீங்களா? நீ அடுத்த போயிடும். அப்படி இருந்து அந்த காலத்துல இப்போ ஒரு சத்தத்தையும் காணும். நம்ம கைலாய வாத்திய பெருமக்களை தான் கூப்பிடணும். ஓசை வரணும்னா அவங்கள கூப்பிட்டா ஓசை வரும். சரியா? பாக்குறார் நந்தகுமார், கூப்பிட்டுருவோமா அப்படிங்கிறார்.
கையில வாத்திய பெருமக்கள் ஏன் தள்ளி உட்கார்ந்துருங்க, எல்லாமே கேப் விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்களோ, பசி வந்துருச்சு. சாப்பிட்றவங்க போய் சாப்பிடலாம், அதாவது திருவுமுது செய்கின்றவர்கள் சென்று செய்யலாம், காத்திருக்க வேண்டாம்.